பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் காணொளியை காண வந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். பங்குச்சந்தை கூறப்படும் காளையின் நிலை, கரடியின் மதிப்பு எந்த அளவிற்கு பங்குச்சந்தையில் தனித்துவத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை பற்றி நமது காணொளியில் தெளிவாக சொல்கிறோம். பங்குச்சந்தையில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களும் தனிப்பட்ட கருத்து, கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே கூறப்படுகிறது. வாங்க காணொளியில் போகலாம். சென்செக்ஸ் திங்கட்கிழமை பங்குச்சந்தையுடைய காளையோட நேர்மறை, கரடியோட எதிர்மறை மற்றும் நிலை மதிப்பை பார்ப்பதற்கு முன்பு இன்று பங்குச்சந்தையின் நிலை மதிப்பு எவ்வாறு செயல்பட்டது என்று சொல்லி பார்ப்போம். வியாழக்கிழமை பங்குச்சந்தை முடிவில் நம்ம என்ன பேசியிருந்தோம்னா 84,538 நேர்மறைனும் 84,458 எதிர்மறைனும் பேசியிருந்தோம். இன்று பங்குச்சந்தையோட துவக்கம் நேர்மறைக்கு மேல் 84,756 என்ற நிலையில் பங்குச்சந்தை துவக்கப்பட்டது. துவக்கம் கிடைத்த உடனே காளைகள் இலக்கு 1 84,838 என்ற நிலையை அடைகிறாங்க. இலக்கு 1க்கு மேல் சென்ற காளைகள் இலக்கு 1லிருந்து இலக்கு 2 85,058 என்ற நிலையை அடைந்தவுடன் கரடிகள் அங்கு தடுத்து நிறுத்தி இலக்கு 1க்கு கீழ் வருமாறு முயற்சிக்கிறாங்க. ஆனா காளைகள் ஒவ்வொரு முறையும் இலக்கு 1க்கு கீழ் வரும் கரடிகளை தடுத்து நிறுத்தி இன்று பங்குச்சந்தையோட முடிவு 84,912. இதை பொறுத்து திங்கட்கிழமை பங்குச்சந்தையுடைய காளையோட நேர்மறை, எதிர்மறையை நம்ம பார்க்கலாம். சென்செக்ஸ் திங்கட்கிழமை பங்குச்சந்தையுடைய காளையோட நேர்மறை 84,938, இலக்கு 1 85,138, இலக்கு 2 85,458. கரடியோட எதிர்மறை 84,858, இலக்கு 1 84,738, இலக்கு 2 84,562. பங்குச்சந்தை பகுப்பாய்வில் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நிலை மதிப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பங்குச்சந்தை பகுப்பாய்வில் காணொளியை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.